3/8 of the journey covered at a speed of 60 km per hour. The remaining distance covered at a rate of 40 km per hour. Average speed for the whole journey. ஒரு பயணத்தின் 3 பங்கு தூரம் 60 கிலோமீட்டர், மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கப்படுகிறது. மீதமுள்ள தூரம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கப்படுகிறது. முழு பயணத்திற்கான சராசரி வேகம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு தான். இதுல என்னன்னா நல்லா கவனிங்களேன். அவன் என்ன சொல்றான், 3/8 அப்படின்னு சொல்றான். 3/8 அப்படின்னு சொல்றான். மிச்சம் ரிமைனிங் அப்படின்னு சொல்றான்னா அப்ப 5/8 ரைட்டா? மிச்சம் ரிமைனிங் 5/8. இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் பேட்டர்ன்ல போறதை விட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 3/8ன்னு சொல்றாங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன்னா 3/8, அதாவது 3/8. இது வந்து காமனா இருக்கிற மாதிரி என்னன்னா 800 அப்படின்னு வச்சுக்கிறேன். 100 கூட வைக்கலாம், அது கரெக்டா வர்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். 800 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் டோட்டல் டிஸ்டன்ஸ். 3/8 ஆஃப் த ஜர்னி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஸோ 3/8னா என்ன, 800ல 3/8னா எவ்வளவு வரும், 300 தானே வரும் ரைட்டா. 800ல 3 மடங்கு எவ்வளோ, 300ன்னு வரும். இப்ப இந்த 300 அவங்க என்ன சொல்றாங்க, மணிக்கு 60 கிலோமீட்டர். அப்ப அதை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டைம் ஒன் கண்டுபிடிப்பேனா. ஸோ டைம் ஒன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஒன் டிவைடட் பை அதுக்கான ஸ்பீட் எவ்வளோ 16 இருக்கு. அதை அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 வரும். 5 ஹவர்ஸ் இருக்கட்டும். அடுத்து டைம் டூ கண்டுபிடிக்கிறேன். எதுக்காகனா ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா அப்ளை பண்றதுக்காக. டைம் டூ என்ன, ரிமைனிங் சொல்றாங்க. 800ல 300 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 500 இருக்கும் ரைட்டா. 500 அதுக்கான இது என்ன 40 அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இதை அடிக்கும் போது எவ்வளவு 12.5 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். டைம் ஒன் டைம் டூ ரைட்டா. என்ன பண்ணணும், டோட்டல் டைம் இங்க ஒரு 12.5, இங்க ஒரு 5, அப்ப எவ்வளவு வரும் 17.5 வரும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 800. அப்ப ஃபார்முலால போடும்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 800 பை எவ்வளவு வரும் 17.5 அப்படின்னு வரும் ரைட்டா. என்ன வரும், இந்த புள்ளி போறதுக்காக மேலே கீழே 10 பண்ணலாம், இல்லை நீங்க நார்மலா அடிச்சு கூட வந்து பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது ஃபைனலா அடிச்சுன்னு வச்சுக்கலாம் 45.71. ஆல்ரெடி அடிச்சுட்டு அதனால சொன்னேன் 45.71 வரும். ஸோ அப்போ வரும் 46ன்னு எடுக்கலாமா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும்.